வணக்கம். ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை உக்ரைன் மீது ஏவியுள்ளதென்று ஹிந்துஸ்தான் டைம்ஸ், இந்தியா டுடே உட்பட சர்வதேச ஊடகங்களும் கூட செய்தி வெளியிட்டிருந்தன. அது குறித்து நமது சேனலிலும் ஒரு விரிவான காணொளி பதிவிட்டுள்ளோம். அது ஒரு கண்டம் தாவும் ஏவுகணைதான் என்று எவ்வாறு உறுதி செய்யப்பட்டதென்று கேட்டால், ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் ஊடகங்களை சந்தித்த போது ஒரு அழைப்பு வந்துள்ளது அவருக்கு. அவர் பேசியபோது மறுமுனையில் இருந்து பேசியவர், ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளது, அது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டால் அதற்கு பதிலளிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். செய்தி தொடர்பாளர் பேசும்போது அவருக்கு முன்னில் மைக் இருந்துள்ளதால் அது மறுமுனையில் இருந்தவர் பேசியதையும் கவர்ந்துள்ளது. அதை ஊடகங்கள் பதிவு செய்து எடுத்துள்ளன. அதன் அடிப்படையில் தான் ரஷ்யா உக்ரைன் மீது ஏவியது கண்டம் தாவு ஏவுகணைதான் என்று செய்திகள் வெளிவந்துள்ளன. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் வழங்கிய சில நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது உக்ரைன் ஏவியதுதான் அதற்கான முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. அதற்கு பதிலடியாக ரஷ்யா ஏவிய ஏவுகணையின் தொழில்நுட்பம் உட்பட உள்ள விஷயங்களை கவனித்ததில் அது ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை என்று கருதப்பட்டது. அதுவும் பல போர் முனைகளை கொண்டுள்ள MIRV ஏவுகணையாக இருந்துள்ளது. இதனிடையில் நவம்பர் 21 அன்று ரஷ்ய அதிபர் புட்டின் ஊடகங்களிடம் தெரிவித்த ஒரு விஷயம் இப்போது வெளியாகியுள்ளது. ரஷ்யா பயன்படுத்தியது ஓரிஸ்னிக் என்ற ஒரு புதிய வகை ஏவுகணை என்று கூறியுள்ளார் புட்டின். அது ஒரு இன்டர்மீடியட் பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக இருந்துள்ளது. இதுவரை ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாவும் வழக்கமான ஏவுகணை என்று கருதப்பட்டது. ஆனால் ரஷ்யா இப்போது பயன்படுத்தியுள்ளது IRBM எனப்படும் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் ஆகும். ICBM என்பவை கண்டம் விட்டு கண்டம் தாவும் நீண்ட தூர ஏவுகணைகளாக உள்ள நிலையில் 3000 முதல் 5500 கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை கொண்டுள்ள ஏவுகணையாகும் இந்த IRBM. இந்த IRBM-ஐ தான் இப்போது ரஷ்யா பயன்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் அதிபர் விளாடிமிர் புட்டின். அதற்கு தமது விஞ்ஞானிகள் ஒரேஸ்னிக் என்று பெயர் வைத்துள்ளார்கள் என்றும் கூறியுள்ளார் அவர். மேக் 10 வரை வேகத்தில் பறந்துள்ள இந்த ஏவுகணை ரஷ்யா புதிதாக சோதனை செய்துள்ள ஒரு ஏவுகணை என்று அறிய முடிகிறது. மணிக்கு 12,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் சென்று இந்த ஏவுகணை உக்ரைனை தாக்கியதாக அறிய முடிகிறது. அது மட்டுமல்ல, இது MIRV தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது என்பது சிறப்பம்சமாகும். அதனால் பல போர் முனைகளை வகிக்க முடிந்த ஒரு ஏவுகணையாக உள்ளது இந்த ஏவுகணை. வழக்கமான ஆயுதங்களையும் அணு ஆயுதங்களையும் வகிக்கும் திறனுடையதாகும் இந்த ஏவுகணை. மிகவும் ஆபத்தான ஒரு ஏவுகணையைத்தான் ரஷ்யா பயன்படுத்தி உள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது.